ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய பூவாழை புட்டு அதுதாங்க நான் ஒரு டைம் செஞ்சு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டான டேஸ்ட்டு. அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். அந்த டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் இதை நான் வீடியோவே எடுக்கிறேன். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செய்யுங்க, செம்மையாக இருக்கும். செஞ்சுருவோமா? இந்த பூவாழை புட்டுக்கு நான் இன்னைக்கு 2 வாழைப்பழம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கடாயை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்குவோம். 1 கப்பு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த வறுத்த ரவையை இப்போ அப்படியே நம்ம மேஷ் பண்ணி வச்ச இந்த வாழைப்பழத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சதை அப்படியே வாழை இலையில் வச்சுட்டு ஒரு மடக்கிட்டு அப்படியே நம்ம இட்லி தட்டில் அப்படியே ஒன்றா வச்சுட்டு இருந்தேன். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். அருமையான பூவாழை புட்டு ரெடி. அருமையான பூவாழை புட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.